மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சகத்திற்கு வந்துள்ளார். அவர் 8வது முறையாக இன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவையில் அவர் பட்ஜெட் உரையை தொடங்குகிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சியை மேலும் துரிதப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நாட்டு மக்களுக்கு புதிய மறுமலர்ச்சியை அளிக்கும் என்றார். மறுமலர்ச்சி செயல்பாடு என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி தமது அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹6.50 குறைந்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை இன்று ₹1959 விற்பனையாகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் இன்றி ₹818 விற்பனையாகிறது. சென்னையில் நடைபெற்ற முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். முன்னதாக விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் அமித்ஷாவை அன்புடன் வரவேற்றார். விமான நிலையத்திற்கு வெளியே அமைச்சர் அமித்ஷாவிற்கு பாஜக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகழாய்வில் ஒரே நேரத்தில் 13 வட்டச்சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டையில் 3வது கட்ட அகழாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா விமான நிலையத்திலிருந்து மிசோரி மாகாணம் நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனால் விமானம் வெடித்து தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் விபத்து ஏற்பட்ட பகுதியில் பற்றி எரியும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 67 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லியில் இன்று காலை அடர்த்தியான மூடுபனி காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். டெல்லியில் காற்றின் தரம் இன்று காலை மிகவும் மோசமான பிரிவில் இருந்து வந்தது. இன்று காலை 6 மணிக்கு காற்றின் தர குறியீடு 356 பதிவாகி உள்ளது. அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 மற்றும் 10 டிகிரி செல்சியஸில் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று முதல் வானிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் லேசான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.